என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்க தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன் நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரைய முடிச்சு கண்ட துண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி மினிட் வட்டி செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவித்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்குவோம். நாளை மின்னி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவார்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா வாயில? இவங்க ஏன் மேல வாயில இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா உட்கார். ஏங்க குடிச்சுக்கோ. என்னையா பையனை எங்க அம்மா அப்பா காலில் கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிழமை காலில் விழுணும்னு ஆசைப்படுறேன், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி முறையில் பேந்துரும். போய் விழுடா போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்லையா? நீ போடா. விழுந்தா அவனமா? விழுந்தே ஆகணும். போ. உன் தலையை எடுத்து போ. நல்லா குனிஞ்சு விழு. பாவி பயலே. என்ன பிள்ளை என்னாச்சு? குடிக்கிறக்கு காசு கேட்டா நான் குடுக்கலன்னு சொன்னேன். கொல்லையில போறவன் குடிக்கிறக்கு காசு தரலன்னு என் குருவிலை கடிச்சு துப்பிட்டாமா. என்னமா இந்த ஆம்பளைங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? நீ வேற. என் புருஷன் எங்க காசு ஒழிச்சு வச்சிருந்தாலும் எடுத்து போய் குடிச்சு போடுவான். ஒரு நாள் குடிக்க காசு கொடுக்கலன்னு ரக்கை எடுத்து என்ற காலையே உடைச்சு போட்டான். என்ற புருஷன் காதோட கம்மலையா அறுத்துட்டு போய் வித்து குடிச்சு போட்டான். இந்த பிரச்சனை எல்லாம் கேட்க ஆளே இல்லையா? முந்தி எல்லாம் ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் குடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்காம இருக்கிறானுங்க. எல்லாம் இந்த ராய சலிசா சாராய வைக்கிறதுனாலதான். அவனை விக்க விடாம பண்றதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ, நீங்க எதுக்கு எங்க கூட வரீங்க? வேண்டாம், போங்க. இங்க பாருமா, ராயம் பெரிய கள்ளச்சார வியாபாரி, ரவுடி வேற. அவனை எதிர்த்து பேசினாலே என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்ற பாருமா, உங்களுடைய பாதுகாப்பு வரோம். வேண்டாம்னா போயிடுறோம். ஆமாண்டி, காட்டுக்குள்ள வேற போறோம். அவங்களும் கூட வரட்டுமே. சரி. அண்ணா போட்டோ எடுக்கிறாங்கண்ணா. ஏனுங்க அம்மணி, இங்க இடத்துக்கு வந்தீங்க? இனிமே காய்ச்ச கூடாது, விற்க கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கை வந்திருக்கோம். என்னது? அண்ணன் அந்தியூர் சந்தைக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க உள்ள வந்திருக்க முடியாது. இந்த அல்ல கையெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? ஏய், போட்டனில போட்டனா. அப்ப எங்க கை பூ பறிக்க போங்க. நிறுத்துங்க, நீங்க பண்றது தப்பு. ஏய், என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா? ஓடி. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அடிச்சீங்க? தேவையில்லாத பிரச்சனை வரும். வராது, ஜீரோ. இனிமே இந்த ராயனால சாராயம் காய்ச்சவே முடியாது. ஐயா அம்மா.
ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க தம்பி. பானையெல்லாம் உடைச்சு போட்டது இல்லாம எங்களெல்லாம் அடி அடி அடிச்சு போட்டாங்கண்ணா. எல்லாரும் கும்பலா வந்து என் ஃபேக்டரியை உடைச்சு போட்டு தப்பிச்சா போறீங்க. உங்களை உசுரோட விட மாட்டேன். நான் தெய்வமா நினைச்சு செய்யற தொழில் இது. அந்த பானையை உடைச்சதுக்கு மண்டே உடைச்சிருக்கோம். ஆனா ஆபத்துல மாட்டவன் எதிரியா இருந்தாலும் காப்பாத்துறதுதான் மனிதாபிமானம். அதனால மட்டும்தான் உன்னை காப்பாத்துறேன். உன்னால இந்த தொழிலை விடவே முடியாதா? முடியாது. 3 வயசுல செம்புலிச்சாமி நோம்பியில தொலைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்தேன். எங்க அப்பன் அம்மாலும் தொலாவி பார்த்துட்டு காணுட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு பரவாயில்ல பட்ட தண்ணி வித்துக்கிட்டு இருந்தான். சந்தை கடையான் என்ற அழுகா சென்னி பாட்ட ஒரு முடக்கு சாராயத்தை ஊத்தி படுக்க வச்சுட்டான். அன்னையில இருந்து சந்தை கடையான் தொழிலன் தொழிலா போச்சு. சாராயம் எனக்கு துணையா போச்சு. எனக்கு சாராயத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. ஒண்ணும் இல்ல. நீ தானே ஆத்துல விழ வச்ச. அவ உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஏய், அப்பிடுவேன். என் பேட்டரியை உடைச்சு போட்டு எகத்தாளமா பேசுறீங்க. பொழுது சாயறதுக்குள்ள அத்தனை பேரும் பொட்டியை கட்டி கிளம்பிடணும். இல்ல எல்லாத்தையும் நெருப்பு சரிச்சு போடுவேன். உசுறு மேல ஆசை இருந்தா ஓடி போயிருவேன். பரமச்சோம் வாடாங்க. வா இப்படி. பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணுமா? நானு உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கையை கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம்? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000மா எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சரால தான் எனக்கு பணம் தரலையா? எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க. நான் அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம்னே. சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய், உன் வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. ஏ அதக்கு ஏ குமுங்க. ஏ அதக்கு ஏ குமுங்க. ஏ அதக்கு
என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே. யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறேன். வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா வெரி. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. அம்மா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான் அவன்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால கொண்டா டேய். இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுக்கடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலக்கசா படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளை வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. ஏய் மாலதி, ராயனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நாம எல்லாரும் ஊருக்கு போயிடலாண்டி. அவனுக்கு பயந்துட்டு நாம ஏண்டி போனோம்? சொல்றவன் செய்ய மாட்டான். பயப்படாம தூங்கு. ராய சொன்ன மாதிரி தீ வச்சுட்டாண்டி. இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடி. என்ன பண்றது? ஹலோ கமிஷனர் ஆபீஸ்.
ஏய்